அடுத்து நம்ம மக்கள் என்ன, சூனிய நம்பிக்கை. இது ஒரு பிரதானமாக நம்பக்கூடிய நம்பிக்கை. எல்லா மதத்தவர்களும் நம்புறாங்க. இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இஸ்லாத்தில் உள்ளது இல்லை, ஆனா பொதுவா எல்லாருக்கும் இல்லது. ஆனா சரியா இஸ்லாத்தின் பார்வையில் சரியாங்கிறத எங்க கான்செப்ட். இந்த சூனியம், இந்த சூனியத்துக்கு என்ன ஒரு டெபினேஷன், வரைவிலக்கணம் கொடுத்து என்ன வச்சிருக்கிறாங்க, எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருவன் அவன்கிட்ட போய் இன்னார பத்தி நம்ம செய்தியை சொன்னோம்டா. இப்ப உதாரணமா வந்து நம்ம ஒரு அப்துல் காதர்னு வைங்களேன், இந்த மாதிரி அப்துல் காதர் வந்து எனக்கு வியாபாரத்துக்கு ரொம்ப ஒரு இடைஞ்சலா இருக்கிறாரு, என் குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கிறாரு, அவரை ஒண்ணும் இல்லாம ஆக்கிறேன்னு அப்படின்னு நம்ம சொன்னோம்டா, அப்ப அவன் சொல்லுவான், எந்த சூனியக்காரன் சொல்லுவான், நீங்க போய் அவருடைய ஒரு காலடி மண் எடுத்துட்டு வாங்க, அவர் பயன்படுத்திய எதையாவது எடுத்துட்டு வாங்க, அவர் கொண்டு வந்த எதையாவது கொண்டு வாங்க, அவர் பயன்படுத்திய எதையாவது ஒண்ணு கொண்டு வாங்க, இப்படி என்று என் சொல்றான். சொன்ன உடனே அவன் என்ன செய்யறான்டா, அதை வாங்கி கொண்டு போய் கொடுத்த உடனே அவன் உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்யறான்டா, அதை நான் என்னமோ மந்திரத்தை ஓதனான். மந்திரத்தை ஓதி இந்த மந்திரத்தின் மூலமாக எங்கே இருக்கக்கூடிய ஒருவனை இவன் அவனுடைய காலடி பொருள்களை வைத்துக் கொண்டு, காலடி செய்வின் அந்த அவனுடைய பயன்படுத்திய பொருள்களை வைத்துக் கொண்டு எதையோ ஒன்று செய்வதன் மூலமாக ஒருத்தனை வந்து ஒண்ணும் இல்லாமல் ஆக்கிடலாம், அவனை முடமாக்கிடலாம், அவன் வியாபாரத்தை இல்லாம ஆக்கிடலாம், அவன் குடும்பத்தை குறைச்சு சின்ன பின்னமா ஆக்கிடலாம். இப்படியான ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கை தான் பெரிய ஒரு பாரதூரமான விஷயமே. இந்த நம்புறாங்க பாருங்க, இந்த நம்பிக்கை தான் பெரிய ஒரு பாரதூரமான விஷயம். இந்த நம்பிக்கையின் காரணமாக என்னவெல்லாம் நடக்குது நீங்க பார்த்தீர்களே. ஆனால் அண்ணன் நம்பிக்கை இடையில பெரிய பிரச்சனை, பெரியமா சின்னமா குடும்பத்துக்கு இடையில பெரிய பிரச்சனை, மாமியா மருமா குடும்பத்துக்கு இடையில பெரிய பிரச்சனை. இதனால எவ்வளவு பெரிய சீரழிவுகள் நடக்குது, இதனால எப்படி எல்லாம் ஈமான் பறி போகிறது, எப்படி எல்லாம் கற்புகள் பறி போகிறது, இதை நம்ம என்ன செய்யணும், ஒண்ணு ஒண்ணா பார்க்கணும். இப்ப வந்து ஒருத்தனுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகுது, ஆனா சூனியம் யாரு வச்சா, என்னென்ன வச்சா சூனியம் வச்சாங்க இல்லைன்னு யாருக்குமே தெரியாது, எப்பயுமே தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. இவனா அந்த நம்பிக்கையை வச்சு என்ன விளங்குறான் அப்படின்னா, ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லாம போகுது, உடம்பு சரியில்லாம போனா டாக்டர்கிட்ட போய் பார்க்கறான், அவங்க எல்லாம் பார்த்துறாங்க, ஸ்கேனையும் போட்டுறாங்க, ஒண்ணும் இல்லைன்றாங்க. ஒண்ணும் இல்லைன்றாலும் இவனுக்கு பிரச்சனை இருக்குது. அப்ப இந்த பிரச்சனைக்கு வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் உலகத்துல ஒண்ணும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆனாலும் அந்த பிரச்சனை இருக்குது, பிரச்சனை வந்து என்னவா இருக்கு, அப்ப இவனுக்கு ஏற்கனவே இருந்த நம்பிக்கை அவனுக்கு கிரியேட் ஆகுது. சூனியம் இது நமக்கு ஏதாவது செஞ்சு வச்சுட்டாங்க இப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்கு தன்னால வருது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவன் இதே நம்பிக்கையில் இருக்கிறதுனால அவன் என்ன செய்யறான், நீங்க பேய்க்கும் பார்க்கணும், நோய்க்கும் பார்க்கணும், பில்லி சூனியம் இருக்கலாம் பாருங்க, இப்படிங்கிற ஒரு கதையும் என்ன செஞ்சிடறாங்க, கட்டி விட்டுறான். அப்ப அவனுக்கு இன்னும் மேலும் அதிகமாகுது, அந்த நம்பிக்கை வலுப்பெறுது. அவனா பல விஷயங்கள் என்ன செய்யறான், உள்வாங்குறான், பல நடந்த விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ள கொண்டு போறான். அவன் ஏற்கனவே இருந்ததை விட ரொம்ப பலகீனமா போயிடுறான். ரொம்ப பலகீனமா போனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஒருத்தனை பார்க்க போறான், இவன் ஆல்ரெடி நோய், இவன் பார்த்தா ஒன்னும் கேட்கல, ஸ்கேன் போடுறாச்சு ஒண்ணும் இல்லை, ஆனா வெளியில அக்க பக்கத்துல சொல்லக்கூடியதையும் அவனுடைய நம்பிக்கையும் அவனுக்கு என்னது, அவனை வந்து பெரிய அளவுல ஒரு பாதிப்பை உண்டாக்கி ரொம்ப ஒரு நிலைமைக்கு போயிடுறான். அப்ப போனா இது என்னன்னு தெரியாது, ஆனா அவன் போன உடனே வந்து இந்த சூனியக்காரர்கள் சொல்றாங்களா இல்லையா, இந்த செய்யக்கூடியவர் சூனியத்தை செஞ்சு இந்த மக்களுக்கு அதை செஞ்சிரும் இதை செஞ்சிரும் செய்யறாங்களா இல்லையா, அவங்க வந்து இந்த மாதிரியான ஆளுக்கு போகக்கூடிய நேரத்தில் வந்து பொதுவாக உள்ள விஷயம், ஒரு டாக்டரை நோக்கி யார் போவா, நோயாளி தான் போவாங்க. ஒரு கடைக்கு எதுக்கு போவோம், ஜாமான் வாங்க போவோம், இது பேசிக்கா உள்ளது தானே. இது கூட நம்ம சொல்லுவோம், வந்து ஒரு கடையில வந்து ஜாமான் வாங்க போயிருக்கு அப்படின்னு கேட்பாங்க, அப்ப கடைக்கு என்ன படுத்துங்கிறதுக்காக போவாங்க, இந்த மாதிரி நம்ம நக்கலா பேசுற விஷயம் இருக்குது. அப்போ யார் யாரை தேடி போவார்கள் என்றால் அந்த தேவை யாருக்கு இருக்கிறதோ அவங்க தான் தேடி போவாங்க. அப்ப இவன் சூனியக்காரனுக்கு விளங்கி இங்க பஞ்சாயத்து இருக்குது, இங்க பிரச்சனை இருக்குது என்று விளங்கினதுக்கு அப்புறம் வந்த உடனே அவன் வந்து அவனுடைய நிலைப்பாட்டை சொல்லுவான். அப்ப இவன் வந்து என்ன செய்வான்னா, இது பிரதானமா இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு தானே, உங்களுக்கும் யாருக்கும் இடையில பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்பான். எனக்கு மாமியா வீட்டுக்கும் பிரச்சனை, அங்கதான் ஆகிப்போச்சு, அவங்க தான் உங்களுக்கு செஞ்சு வச்சுட்டாங்க சொல்றது. இவன் என்ன கண்டுபிடிக்க முடியுமா, இது உண்மையா, எவனா செஞ்சிருப்பானா, செஞ்சா வருமா போகுமா, அதெல்லாம் கிடையாது. உங்க மாமியா வீட்டுல செஞ்சு வச்சுட்டாங்க உறுதியாயிருச்சா இல்லையா, அவன் வந்து அனுமானமாக நோய் வாய்ப்பட்டிருக்குது, கொண்டிருக்குது, இது வந்து இருக்கலாம் என்ற அனுமானமாக இருந்தது, இவன் மூலமாக உறுதிப்படுத்தப்படுகிறது. உறுதிப்படுத்தப்பட்டா இன்னும் ஆளு மோசமா போயிருக்கு. இதுக்கு என்ன செய்யணும், 5 லட்சம் ரூபாய் வேணும், 50,000 வேணும், இது பரிகாரம் பண்ண வேண்டியது இருக்குது, இதை சூனியத்தை எடுக்க வேண்டியது இருக்குது, அதை எடுத்து வெட்ட வேண்டியது இருக்குது, இப்படியான ஒரு செயல்பாடுகளை கொண்டு வந்து இந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். ஆனா இதெல்லாம் உண்மையா, எங்கே இருந்து உண்டு இவனுக்கோ ஒருவனுக்கு பாதிப்பை உண்டாக்க முடியுமா, முடியவே முடியாது. அம்புட பொய். இதுல யாரும் அவனுக்கு செஞ்சு வச்சிருக்கிறாங்களா, இல்லவே இல்லை.
அவன் குடும்பத்தில் யாரையும் நாசமான்னு நினைச்சாங்களா? இல்ல. ஆனா அப்படி செய்யறவங்க போய் நிறைய ஏமாந்து வராங்க. இப்படியான நம்பிக்கையில உண்மையிலேயே ஒருத்தருக்கு விரோதமா இருந்தா இவனுக்கு எதிராக செஞ்சு வைக்க போய் ஏமாந்து போறது உண்மை. சரி, இந்த நோய் ஸ்கேன்ல கண்டுபிடிக்கப்படலையே ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் தோன்றக்கூடிய அனைத்து நோயும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்களா? கேன்சர்டா என்னன்னு தெரியாம அந்த காலத்துல ரத்தங்கைக்கு செத்தாண்டாங்க. பேய் அடிச்சிருச்சு, முனி அடிச்சிருச்சு, ரத்தங்கைக்கு செத்துட்டாண்டு. இப்படி நம்ம நாள இல்லையா? இந்த ரத்தங்கைக்கு சாகிறதுனுடைய பின்னணி என்ன? காதுல ரத்தம் வந்துருச்சு, பேய் அடிச்சிருச்சுட்டாங்க, முனி அடிச்சிருச்சுட்டாங்க. காதுல ரத்தம் வரதுனுடைய பின்னணி என்ன? நல்லா தான் திடீர்னு முடிஞ்சு போச்சு, பேய் அடிச்சிருச்சுட்டாங்க. இது ஹார்ட் அட்டாக்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. சும்மா நின்றா திடீர்னு மொத்தா போறான்னா என்ன அர்த்தம்? இப்ப எத்தனையோ விஷயம் ஆரம்பத்தில் நம்ம மக்கள் இதையெல்லாம் மூட நம்பிக்கையாக ஒரு நோய் என்னன்னு தெரியாம மடத்தனமாக நம்பி கொண்டிருந்தார்கள். எதன் மீது பழி போடுறது என்று தெரியாமல் பழி போட்டுக் கொண்டிருந்தவர்கள் அதற்கெல்லாம் ரீசன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ரத்தங்கைக்கு சாவுறது கேன்சருடைய பின்னணி. அதே மாதிரி காதல ரத்தம் வந்து சாவுறது ஏதோ பாதிப்பு, மூளை நரம்பு வெடிச்சு வரும், ரத்தம் பிரஷரின் காரணமாக, ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக வெடிச்சு வரும். நின்றுக்கு தான் நான் திடீர்னு ஒன்று மொத்தம் போயிட்டான், எவனை செஞ்சு வச்சுட்டான், செஞ்சு வைக்கல, ஒண்ணு வைக்கல, பிளாக் ஆயிருச்சு, அடைச்சிருச்சு, நின்றுச்சு, துடிப்பு நின்றுச்சு. இன்னைக்கு பாக்குறமா இல்லையா? இதையெல்லாம் அந்த காலத்துல எப்படி நம்பி இருப்பாங்க? இன்னைக்கு உங்களுக்கு ஸ்கேன்ல காண இவன் ஸ்கேன் போய் சொல்லுது. இவன் ஸ்கேன் அதுக்கு உண்டான தகுதியில் இன்னும் உண்டாக்கப்படல. இன்னும் கண்டு நமக்கு வேற என்னமோ இருக்கு, அல்லாஹ் லேசாக்குவான். இப்படியான ஒரு மனநிலைக்கு நீங்க போயிட்டீர்களே ஆனால் எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது. இவனுக்காவது அந்த மாதிரி செய்ய முடியுமா? மந்திரத்தால மாங்காய் காய்க்க வைக்க முடியுமா? மாமரத்துல தேங்காயை காய்க்க வைக்க முடியுமா? முடியவே முடியாது. இதுதான் நம்ம அறிவு சொல்லுது. ஆனா எங்கேயே இருந்து கொண்டு ஒருத்தன் நம்மளை செயலக்க செஞ்சிருவான், நம்ம வியாபாரத்தை முடக்கிடுவான், நம்மளை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவான், இப்படி நம்புறோமே. இது இஸ்லாமிய நம்பிக்கையா? இஸ்லாத்துல உள்ளதா? கிடையாது. சரி, இப்படி நம்ம சொல்லக்கூடிய நேரத்தில் அப்பையும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ரசூலுல்லாஹ்வை முடக்கிட்டாங்க இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 மாத காலமா ஒரு மனநல பாதிக்கப்பட்ட நிலைமைக்கு ஆகிட்டாங்களா இல்லையா? செஞ்சதை செய்யலை என்றும் செய்யாத செஞ்சதும் என்றும் மனைவியோட தாம்பத்தியத்தில் ஈடுபடவில்லை என்றும் ஈடுபடாமல் இருந்து ஈடுபட்டோம் என்று சொன்னார்களே. அப்படி புகாரில ஹதீஸ் இருக்குது. ஐஷா ரலியல்லாஹு அறிவிச்சிருக்கிறாங்களே, புகாரில பல இடங்கள்ல வருது. இப்படியான ஹதீஸ்ல படிக்கிறோமா இல்லையா? அப்ப இப்படியான ஒரு சம்பவம் நமக்கு யாவத்துல வரும். ஆனா இது உண்மையா? அல்லாஹ்வுடைய தூதரை ஒருவன் அந்த மாதிரி செய்ய முடியுமா? அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய முழுக்க முழுக்க அல்லாஹ் அவர்களுடைய மூளை என்பது அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. வஹி வந்து கொண்டிருக்கிறது, சேமிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வஹியினுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒருவரை லபீத் இப்னு அஹ்ஸம் என்று சொல்லக்கூடிய ஒருவன் செயலக்க செய்து விட்டான், அவர்களை பாதிப்படைய செய்து விட்டான், உளர விட்டு விட்டான், செய்யாத செஞ்சமுன்னு சொல்ல வச்சுட்டான், செய்யாமல் இருந்து செஞ்சமுன்னு சொல்ல வச்சுட்டான், மனைவியோட சேர்ந்துட்டு சேரலன்னு சொல்ல வச்சு, இப்படியான செய்துட்டு இருக்கா இல்லையா? இப்படி செய்ய வைக்க முடியுமா? சரி, ரெண்டாவது ரசூலுல்லாஹ்க்கு எத்தனை மனைவி இருந்தாங்க? மதீனாவுல போனதுக்கு ரசூலுல்லாஹ்க்கு 9 மனைவி இருந்தாங்க. இந்த 9 மனைவி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மனைவி வீட்டுக்கு போவாங்க. அவங்க அப்படியே 2 மனைவி இருந்தாலும் சமமா படுக்கையை பங்கு வைக்கணும். ஒரே வீட்டுல 5 நாள் இருந்துட்டு ஒரு வீட்டுல ஒரு நாள் இருந்தா துரோகம். அது இப்படி செய்யக்கூடாது. நீதமாக நடக்கணும். குடுக்கல் வாங்கல் பிரச்சனை, போறது வர்றது, படுக்கிறது, இருக்கிறது எல்லாத்திலும் என்ன செய்யணும்? நீதமாக இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை மனைவிமார் வீட்டுக்கும் போவாங்க. இந்த கடைசியா நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட அனுமதி கேட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வீட்டுல இருந்தாங்க. நான் ஆயிஷாவோட அவங்க தான் கொஞ்சம் இளமையாகவும் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் மேல எல்லா மனைவிமாரும் அன்பா இருந்தாலும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மீது ரசூலுல்லாஹ் கொஞ்சம் அன்பா இருந்தாங்க. அது விஷயத்துல அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செஞ்சாங்க, அல்லாஹ் இது என்னுடைய கண்ட்ரோல் இல்லாத விஷயத்துல என்ன குற்றம் பிடிச்சு விடாது என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பிரார்த்தனை செஞ்சாரு. இந்த செய்தியை எந்த ஒரு நபி தோழர் ரசூலுல்லாஹ் 6 மாச காலம் இப்படி இருந்தது என்று அஹ்மதுல ஹதீஸ் இருக்குது. இதே நிலையில இந்த பிரம்மை பிடித்த நிலையில தொடர்ச்சியாக பிரம்மை ஊட்டப்பட்டு கொண்டே இருந்த அந்த நிலையில் ரசூலுல்லாஹ் 6 மாத காலம் இருந்தார்கள். ஆனா 6 மாத காலம் இருந்தார்கள் என்று இருக்குமேயானால் வெளி உலகத்திற்கு யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கு. எந்த ஒரு சஹாபியும் ரசூலுல்லாஹ் இப்படி இருந்தார்கள், வருவார்கள், செய்து விட்டு செய்யலை என்று உணர்வார்கள், செய்யாமல் இருப்பார்கள், இதை செய்தோம் என்று சொல்வார்கள், இப்படி என்று எந்த ஒரு சஹாபியும் அறிவிக்கல. அதுபோல் எந்த ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாரும் சொல்லல. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை தவிர மற்ற எந்த ஒரு மனைவிமாருக்கும் சம்பவம் தெரியாது, இந்த மேட்டரே தெரியாது, இப்படி ஒன்னே தெரியாது. ஆனா 6 மாச காலம் பாதிப்புல இருந்திருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுல மட்டுமா படுத்து கிடந்த, எல்லா வீட்லயும் தான் இருந்தாங்க. இது சம்பவமா இருந்தா இது நடந்திருக்குமே, ஆனால் எல்லா மனைவிக்குமாரும் தெரியுமா இல்லையா? மற்ற மனைவிமார்கள் ஏன் சொல்லல? ரசூலுல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய எந்த ஒன்றாக இருந்தாலும் அறிவிக்கக்கூடிய நபி தோழர்கள் யாருமே சொல்லலையே. ஏன்? இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டிருந்த எதிரிகள் அவனுக்கு கூட தெரியாம போச்சு. செஞ்சு வச்சவன் சொன்னானா? இந்த லபீத் இப்னு அஹ்ஸம் என்று செஞ்சு வச்சவன் அவன் சொன்னானா, நான் முஹம்மதுக்கு சூனியம் செஞ்சு வச்சு விட்டேன் அப்படின்னு லபீத் இப்னு அஹ்ஸம் சொன்னான்னு சொல்லிட்டு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா?
எந்த ஒரு ஹதீஸ் கிதாப்லயா இருக்கா? இல்ல. அப்ப இந்த ஒரு சம்பவம் இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மூலம் மட்டும்தான் வருகிறது. வேற எந்த ஒரு மனைவிமார்களுக்கும் தெரியாது, வேற எந்த ஒரு சஹாபிக்கும் தெரியாது, எதிரிகளுக்கும் தெரியாது. எதிரிகளோட புழக்கத்தில் இருந்த, தொடர்புல இருந்த, ரசூலுல்லாஹ் தனிமையில இருந்து கொண்டு படை காவலுக்கு எல்லாத்தையும் அப்படியே இருந்தாங்க. மக்களோடு மக்களாக, மக்களில் ஒருவராக தலைமையேற்று ஒவ்வொரு நாளும் 5 பேரை தொழுகை நடத்தி கொண்டிருந்துட்டு இப்படியாக இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மாதிரி பிரம்மை ஊட்டப்பட்டு கொண்டிருந்தது. அதனால அவர்கள் கடுமையான வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அந்த புகாரில வரக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸும் இந்த செய்தியில் கூடுதலா குறைவா வருது. தொடர்ச்சியாக ஹத்தா கான யுஹய்யல் இலைஹி, அவர்கள் தொடர்ச்சியாக பிரம்மை ஊட்டப்பட்டு கொண்டே இருந்தார்கள். செஞ்சுட்டு செய்யலன்றது, செய்யாம வந்து செஞ்சோம்ங்கிறது. இப்படி ஒருவர் சொன்னார். யாரா நபின்னு நம்புவாங்களா? முதல்ல நபின்னு ஏற்றுக்கொள்வாங்களா? ஒரு குர்ஆன் வசனம் வருது, ஓதுறது, குர்ஆன் வசனம் வரவே இல்லையே, இது எழுதாதீங்க அப்படின்னு சொன்னா, ஏங்க இப்பத்தானங்க சொன்னீங்க, நான் எப்ப சொன்னேன், ஏங்க எழுத பண்ண முடியாது, நான் எப்ப எழுத பண்ண எழுதிக்க, இப்படி ஒருத்தன் உலர ஆரம்பிச்சாண்டா என்னன்னு சொல்றது? சரி, நம்மள ஒரு ஆள் இப்படி சொன்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு இப்படி ஏற்பட்டிருக்குமா, இப்படி நடந்திருக்குமா? அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்லிடுறான், இந்த நபி வந்து சூனியம் செய்யப்பட்டவர் கிடையாது. இது யகூலுல் லாலிமூன, அந்த அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள், இன் தத்தபியூன இல்லா ரஜுலம் மஸ்ஊரா, நீங்கள் சூனியம் செய்யப்பட்ட மனிதரைத்தான் பின்பற்றுகிறீர்கள் என்று இந்த அநியாயக்காரன் சொல்றான். அப்ப ரசூலுல்லாஹ் சூனியம் செய்யப்பட்ட மனிதர் தான் என்று எவன் சொன்னது? அநியாயக்காரங்க தான் சொன்னாங்க. ஆனா இஸ்லாம் அப்படி சொல்லுதா? ரசூலுல்லாஹ் அப்படி இருந்தார்களா? அல்லாஹ் வேற ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இங்க இந்த தூதரை சோதித்து பாருங்கள், ஒருவராக வாருங்கள், இருவராக வாருங்கள், மும்மூன்றாக வாருங்கள், இவருக்கு எந்த விதமான ஒரு மனநோயும் பைத்தியமும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த மனநோயினுடைய எந்த விதமான அறிகுறியுமே கிடையாது. இப்ப நம்மளுக்காக மென்டல் டிசீஸ்ங்கிறது சில விஷயங்கள் இருக்கும். திடீர்னு கண்ணாடியை பார்த்து சிரிப்போம், இதெல்லாம் அதுல உள்ளதுதான். மிருகங்களோட பேசுறது, இதெல்லாம் அதுல உள்ளதுதான். இதுல உள்ளது, இது பொதுவா மனிதனுக்கு உள்ளது. அந்த மாதிரி கூட எதுவுமே இல்லைங்கிறான்ல. உமது தோழர் பைத்தியக்காரர் இல்ல, அவர் சூனியம் செய்யப்பட்டவர் இல்ல, அவர் மஜ்னூன் கிடையாது என்று சொல்லி இப்படியான குர்ஆனுடைய விஷயங்கள் ஏராளமாக இருக்கிறது. அதனால அந்த பில்லி சூனியம் என்பது கண்ணேறு நாகேர்னு சொல்றான், அது பேய் பிசாசு, இதற்கும் இஸ்லாத்திற்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இதை ஒரு முஸ்லீம் நம்பவும் கூடாது என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.